ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நம்ம சன் உருவாகுது, அதுவும் இல்லாமல் இந்த 2024 நம்ம எர்த் என்னெல்லாம் பாதிக்கப்பட போகுதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் யதார்த்தமாக பார்த்துருக்கலாம், ஆனால் இது உங்களுக்கு மறுபடியும் சான்ஸ் கிடைக்காது பார்க்க. 2 ஸ்டாரும் வந்துட்டு மோதினதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நடக்கும். அப்போ வந்துட்டு இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு டஸ்ட் 30 கிலோமீட்டர் வரையும் அதை தாண்டி கூட இருக்கும். அந்த டஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிராவிட்டி வந்து பிளாக் ஹோல் உருவாகுதுன்னு 2 ஸ்டார் கிடையாதுன்னா அந்த பிளாக் ஹோல் வந்துட்டு நாம் வந்து எல்லாமே ஈர்ப்பால் அந்த இதெல்லாம் கோள்கள்லாம் இழுக்கப்பட்டு அதில் ஹைட்ரஜன் கேஸ் இருந்ததுனால எல்லாம் சுற்றும் போது அது ஒரு சூரியனாக உருவாச்சு. இந்த சூரியன் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அறிவு இருக்குது. அதே மாதிரி சூரியன் அதுவும் அழியிறதும் இல்லாமல் நம்மளே சேர்த்து தான் கொண்டு போகுதுன்றத மனுஷன் வச்சு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 2024 நவம்பர் மாதம் 30ஆம் தேதியிலேருந்து நம்ம எர்த் வார்னிங் வரப்போகுது. இதனால் நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி, நெட், இன்டர்நெட் எல்லாமே போகும். ரீசெண்டாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எமர்ஜென்சின்னு சொல்லி பண்ணுறது அது ஏதாச்சும் நியூஸ் தெரிவிக்கிறதுக்கும் இந்த மாதிரி சூரிய புயல் வந்தால் ஃபோன் தானாக சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி வந்துருக்கும். ரீசெண்டாக சேட்டலைட் கூட அமைச்சிருப்பாங்க. அது எந்த சேட்டலைட் எதுக்கு போச்சுன்னு கூட